சார் சார் ம் இங்கிட்டு வந்து சூளக்காளியம்மன் சார். அந்த அங்கிட்டு இருக்கு அந்த கோயில் வந்து சூளக்காளியம்மன். சூளக்காளியம்மன். இந்த பக்கம் இருக்கிறது கருப்பசாமி, பாப்பாத்தியம்மன், பகுதி அம்மன். பகுதி அம்மன். இங்கிட்டு இது கன்னிமாரி கோயில். இது என்ன சார் குருதபுரம் கருப்பசாமி? இது வந்து கருப்பணசாமின்னு சொல்லலாம், மதுரை வீரன்னு சொல்லிக்கலாம் சார். அப்படியாங்க சார். இதுக்கு வந்து இது ரெண்டா இருக்கு சார். பெரும்பாலும் வந்து அந்த குதிரை வாகனத்தில் போகிறவங்களே அவங்க 2 பேரும் தான் போவாங்க. யாரு? கருப்பணசாமியும் போவாங்க, மதுரை வீரனும் போவாங்க. சரிங்க. அவங்களுக்கு தான் அந்த வாகனம். அந்த இந்த காளியம்மன் கோயிலில் வந்து சார் எப்படின்னா ஒரு பெண் தெய்வம். அந்த அவங்களுக்கு வந்து ஒரு பெண் மேலே இறங்கி அதை வந்து நான் இங்கே உங்களோட வரேன்னு சொல்லி அவங்களுக்கு அருள்வாக்கு கொடுத்து சரிங்க அந்த இடத்துல கோயில் கட்டி அந்த பெண்ணு பார்த்துக்கிட்டு சார். சரிங்க சார். வர்றவங்களுக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு கஷ்டம் இது நம்ம வந்து பார்க்கறத பார்த்துக்கிட்டு இருக்கு சார். அது அந்த சூளக்காளியம்மனுங்களா சார்? சூளக்காளியம்மன். சூளக்காளியம்மன் வந்து வந்து வரங்கட்டு போனா ஆமாம் நல்ல ஆளுகளுக்கு இந்த இங்கே இருக்கிற பல தெய்வங்கள் வேண்டி கும்பிட்டுட்டு போனாலும் ஒரு நல்ல நடக்குது. சரி, ஒரு பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் முடிக்கல, ஒரு ஆம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் முடிக்கிறதுனால இதை வந்து வேண்டாங்க. வேண்டிட்டு போறவங்களுக்கு அந்த வரம் கிடைக்கும். ஒரு வருஷத்துக்குள்ள அது கிடைக்கும். ஒரு வருஷமா 6 மாசத்துல குறிப்பிட்ட டயத்தில் அது கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சரிங்க. நம்பிக்கை தான் சார். முதல்ல வந்து தெய்வத்து மேல நம்பணும். அந்த நம்பிக்கை கட்டாயம் இருந்தா எல்லாத்துக்குமே நல்லது நடக்கும் சார். சரிங்க சார். அது முன்னோர்களை நம்ம நினைச்சு நம்ம சாமிகளை தெய்வத்துகளை நினைச்சாலே நமக்கு எந்த இது வேண்டுற வர அந்த கட்டாயம் கிடைக்கும். சரிங்க. கிடைக்கக்கூடியது இருக்கு சார். எந்த போனாலும் முன்னோர்களை நம்ம தெய்வத்துகளை வணங்கி நம்ம குலசாமியை வணங்கி மற்ற தெய்வத்துகளை வணங்கி நம்மளுக்கு வரம் கேட்டோம்னா நிச்சயம் கிடைக்கும். சரிங்க. அந்த மாதிரி சார். சரிங்க சார். சரிங்க சார். சரிங்க சார். இந்த தெய்வங்கள் வந்து இந்த தெய்வம் அனைத்து தெய்வங்களுங்கிற கருப்பசாமி, சூளக்காளியம்மை, பகுதியம்மை, பாப்பாத்தியம்மை, கனிமாரியம்மை, இது என்ன சார்? கருப்பசாமி குருதியில் உட்காந்துருக்கு மருத வீரன். அனைத்து சாமிகளும் கும்பிட்டு போனால் இந்த பாலத்து ராசக்கா பற்றி பாலத்துக்கு அந்த ரயில் பாலத்துக்கு கீழே இறங்கி சுரங்க பாதை இருக்குது. சுரங்க பாதைக்கு நேரம் வந்தால் அந்த மண் ரோட் பாதை வரும், அதில் வரணுமா சார்? நேரம் வந்தால் இங்கே வந்துடலாம். சரிங்க. அங்கே பஸ்ஸில் வர்றவங்க பாலராசகவட்டி ஸ்டாப்னு சொல்லி இறங்கி வரலாங்க. சரிங்க சார். அதில் இறங்கி இப்படி கொஞ்சம் நாள் நடக்க வரணும். வண்டியில் அதில் வாகனத்தில் வர்றவங்க அந்த இந்த கோயிலுக்குள்ள எந்தெந்த ஊர் சார் உரிமைப்பட்ட கோயில் இது? இது வந்து முக்கியமாக வந்து பாலராசகவட்டி. சரிங்க. மற்ற எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு பொதுவான சாமி. சரிங்க. எல்லாருமே வந்து இங்கே வணங்குறாங்க சார். அந்த திண்டுக்கல். சரி, வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த தெய்வங்களை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க சார். இதுக்கு வந்து கட்டாயம் உங்களுக்கு நீங்கள் லைக் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். நல்ல ஒரு புண்ணியம் கிடைக்கும். இந்த இடத்துல இருந்து நீங்களுக்கு லைக் பண்ணுங்க சார்.